யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலே அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக, அவர் நம்மேல் வைத்த அன்புக்காக அவரை நோக்கி பார்ப்போம். அந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்கு அப்பா உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து அப்பா உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கப்பா. ஏசப்பா, புதிய ரட்சிப்பினால எங்களை நடத்தி வந்த நம்முடைய பாதைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு மகாராஜாவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்களுடைய உள்ளத்தில் நீர் ஆளுகை செய்வீராகப்பா. நாங்கள் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு புரிந்த உடைய பிரசனங்களை எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மெத்ததிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. உமது செட்டைகளின் மறைவில் எங்களை மறைத்து கொண்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ் க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது எங்கள் நாங்களுமே வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். வரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்தினில், சேரும் ஐயா பந்தினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயனுன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய. தற்பரணி நலம் தருவாய், தற்பரணி நலம் தருவாய். வரும் ஐயா போதகரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். எங்களுடைய சபையில் நீங்கள் தங்க இருக்க வேண்டும் என்று நாங்கள் போய் வரவேற்கிறோம் அப்பா. இப்பொழுது நீங்கள் எங்கள் மத்தியில் ஆசைவாடி நேர் வந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
மீதியான பகுதியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம். வேறு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 2 வசனங்களை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை 2 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆமென். இயேசு பெத்தானியாவில் யார் வீட்டுக்கு போயிருந்தார்? குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டுக்கு போயிருந்தார். ஒரு பணக்கார வீட்டுக்கு இயேசு போகலை. ஒரு நல்ல குடும்பத்தில் இயேசு போகலை. ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு குஷ்டரோகியை எப்படி சொல்லணும்னா ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. அதில் வேதத்தில் வாசிக்கிறோம். பெத்தானியாவில் அவர் சீமோன் வீடு எப்படி இருந்ததுன்னா, அவன் குஷ்டரோகியாக இருந்தானாம். குஷ்டரோகியாக இருந்த வீட்டுக்கு இயேசு போனார். அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்திரீ வரா. அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்திரீ வெளியேறு பெற்ற அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அது என்ன தைலமா? பரிமள தைலம். அன்றைக்கு இயேசுவுக்கு சிரசின் மேல ஒரு ஸ்திரீ ஊற்றப்பட வேண்டுமானால், இன்று நமக்காக இயேசுவின் நாமம் என்கிற பரிமள தைலம் நமக்காக ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எதற்கென்றால், பாரெங்கும் நம்முடைய இயேசுவின் நாமம் வீசிடுவதற்காக அந்த பரிமள தைலம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அதில் 2வது சரணம் பார்க்கிறோம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். அன்றைக்கு அந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். ஆனால் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, அந்த பரிமள தைலத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பாரெங்கும் வீசிடும் அந்த இயேசுவின் நாமத்தை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். நம்முடைய பாவத்தை போக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும்.
ஒரு பாடலை பாடுவோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 10வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவர் எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். எலியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். நான் ஒருவன் மாத்திரம் நான் இந்த தேசத்தில் எப்படி இருப்பது என்று அதில் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நான் ஒருவன் மாத்திரம், எலியா தேவனை இறங்கிடும் தேவனே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் என்கிற பாடலை உணர்ந்தவர்களாக அந்த பாடலை பாடுவோம். எலியாவின் தேவனை அவர் இறங்கிடும் தேவன். முடிந்தவர்கள் யாரும் எழுந்து நின்று அவருடைய நாமத்தை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே,
கர்த்தருடைய நாமம் நமக்கு புகலிடமாக இருக்கிறது. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஆமென், கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்கு ஓடி சுகமாய் தங்கியிருப்பேன். கர்த்தர் நாமம், அவருடைய புகலிடம் அடைக்கலம் எல்லாமே இயேசுவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா அப்பா உம்முடைய விலையேற பெற்ற நாமத்துக்கு உம்முடைய விலையேற பெற்ற பரிமள தைலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர் அப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை எங்களை நடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாம எனக்கு புகலிடமாய் இருந்ததப்பா, உங்க நாம எங்களை நடத்தினது ஆண்டவரே. இயேசப்பா, வேறொரு தெய்வம் எங்களை நடத்தவில்லை அப்பா, எங்களை நடத்தின தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி பால சகல கரதனர பபபப, ஓரி கமனதனர பரி கமனதனரபா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாகப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எங்கள் இயேசுவே, நீர் எங்களோட கூட இருக்கிறவர், எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அந்த எலியா தீர்க்கதரிசி அப்பா, நான் என்னுடைய பிராணனை நான் சாகாதபடிக்கு நான் ஒளிந்து கொள்வேன் என்று அப்பா கெபிலே ஒளிந்து கொண்டாலும் அப்பா உங்களுடைய கண்கள் எலியா தீர்க்கதரிசி மேல் கண்டது போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான ஆண்டவரை ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படுமானால் ஆண்டவரே, நாங்கள் ஒரு பயந்த சூழ்நிலை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த போகிறீர் அப்பா. எளிய தீர்க்கதரிசியை கொண்டு நீர் பயன்படுத்தின தேவன் ஆண்டவரே. அப்பா, பெருங்காற்றிலே நீர் பேசவில்லை, பெருமழை பெருமையான சத்தம் வந்தது, அக்கினி வந்தது, அதிலே நீர் பேசவில்லை ஆண்டவரே. ஒரு மெல்லிய சத்தத்தோடு நீ பேசினீங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே ஒரு மெல்லிய சத்தத்தோடு எங்களோட கூட நீ பேச வேண்டும் அப்பா. மனிதருடைய சத்தம் அல்ல, யாருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரவில்லை சப்பா ஆண்டவரே. மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய சத்தம் எங்களுடைய காதுகளில் தொனிக்கப்படட்டும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில தொனிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. குயவனை களிமண்ணால் வணைந்தது போல எங்களை நீர் வணைந்து கொள்ளுங்க இயேசப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான உங்களை தெரிந்து கொண்டாரு. அவருடைய சுவாசத்தினால உங்களை ஊதி உங்களை படைத்தவர். உங்களை தெரிந்து கொண்டு இந்த ஆளை சபையிலே நிலைநாட்டினாரே. ஒரு குயவன் களிமண்ணை வணைந்து கொள்வது போல என் கர்த்தராக இயேசு உங்களை வணைந்து கொண்டார். நாம் ஒரு களிமண். உணர்ந்தவர்களாக அந்த அடியை உணர்ந்து பாடுவோமா? பார்த்திடும் இன்னொரு விஷயம். குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே பார்த்திடுமே. பெருமையான பாத்திரமான ஆண்டவரே, வெறுத்து தள்ளாதபடி அணைத்துக் கொள்ளுங்க அப்பா. வலியும் பாத்திரமா வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை குயவன் களிமண்ணை வணைந்து அதை பண்படுத்தி அதை உருவாக்குவது போல கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் உருவாக்கி அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நாம் தான் அவருடைய சமூகத்தை விட்டு சற்று தூரம் போகிறோம். இல்லை, அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அந்த மண்பாண்டத்தை போல உருவாக்கி ஒரு ஓரத்தில் வைப்பதல்ல எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சபைகள். அப்படியெல்லாம் ஆண்டவரே, இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க இயேசப்பா. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த சூழ்நிலையில் நாங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறோமோ, எங்களை எடுத்து வணைந்து கொள்ளுங்க அப்பா. இன்னும் உருவாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய சுவாசத்தை எங்களுக்கு ஊதி இன்னும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே
எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்க பிரசனங்களை நிரப்பிட்ட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தஞ்சமாக கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்த நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. ஈசப்பாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே, எங்க பிரசனத்தில் எங்களை இன்னும் நடத்துங்க ஈசப்பா. உங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நீங்க இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்க எங்களோட கூட இருங்க ஈசப்பா. எங்கள் குடும்பத்தோடு எங்களோட கூட நீங்க இருங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சம் என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. நமக்கு தஞ்சமெல்லாம் இயேசு ஒருவரே. என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. இந்த உலகத்தில் பொய்யான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு மெய்யான வாழ்வை தந்தார். உங்களுடைய கண்கள் கண்டது. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல், இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பிறக்கிறீர்களா? அவருடைய சமூக குறைவில்லாமல் வாழ்கிறீர்களா? தொடர்ந்து பாடுவோமா? உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே, ஏதோ நான் வாழுகிறேன், ஏதோ இந்த உலகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லப்பா, என் தஞ்சமான், என் கோட்டையானீரே, என் எல்லாரும் உடந்து பாடுவோம். என் கோட்டை, ஆமென். அவருக்கு நம்ம தஞ்சமா இருக்கிறார், கோட்டையுமா இருக்கிறார், துருகமா இருக்கிறார், நண்பர். உங்க பிரசங்கத்தில் சிறகில்லாமல், ஆமென் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் நான் சிறகில்லாமல் பறந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அப்பா. ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காலையில் எழுந்திருந்து நான் வேலைக்கு போகிறேன், ஓடுகிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இல்லையே. இந்த இதை இடத்தாலும் ஒரு தோல்வியாக காணப்படுகிறதப்பா. நீர் எங்களுக்கு கோட்டையாக தஞ்சமாக இருக்கிறவர் நீர் ஒருவர் அப்பா. நன்றியோடு மெத்துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா? சோத்திரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெத்துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திர பலி, சோத்திர பலி கர்த்தருக்கு உகந்த பலி. பழைய ஏற்பாடுகளை தகன பலி செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சோத்திர பலியை கர்த்தர் விரும்புகிற தேவன். Yes, glory, hallelujah, hallelujah, hallelujah. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் அல்லவா? இத்தனை நாட்கள் அவருடைய நாமத்தினால நாம் எதை கேட்காமல் இருந்தாலும் இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு உணர்த்திருக்கிற காரியம், என் குடும்பமே மாத்திர, நானே மாத்திர ஆண்டவரே,
நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை, எங்கள் குடும்பங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. யோனாவிலும் பெரியவர். சாலபோரி கமனதனரபா ரிபாலபோ சகலதுனிரிபி கமனதனரபா ரிமனதனரபா ரிபால சகலதுனிரிபி கமனதனரபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட உலாவுகிற தேவன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இருக்கிறவராக இருக்கிறவர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. எங்களை கண்டு அழைத்தவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களை உயர்த்த அர்ப்பணித்தவனமாக ஆண்டவரை நோக்கி க்ளோரியா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாத உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாத உம் கரத்தில் அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரை என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அனைத்தும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீர் வழி நடத்துவீராக, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் நடத்த போதுமானவர் அப்பா. மீதியான நேரத்தை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் ஒரு வாரம் நம்ம இந்த 4 வாரங்களும் நமக்கு இடைப்பட்ட எந்த கூடுகைகளும் நமக்கு நடைபெறாது என்பதை தெரிவித்திருந்தேன். அதே போல் நமக்கு ஞாயிறு ஆராதனை நேரங்கள் வழக்கம் போல் 6:30 முதல் 8:15 வரையும், 9 முதல் 10:45 வரையும் நமக்கு நடைபெறுகிறது. நேரத்தை மாற்றலாமா என்று கேட்டேன். ஆனால் நேரத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் அவ்வளோவா தெரியல. சண்டே வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதே நேரமே நாம் தொடருகிறோம். 6:30 8:15 வரையும், 9 மணியிலிருந்து 10:45 வரையும் நாம் தொடர்ந்து இதே நேரத்தை நாம் ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் நமக்கு மாலை ஆராதனை மற்ற கூடுகைகள் நமக்கு நடைபெறாது. அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய வீடுகளுக்கு விசிட்டிங் நான் வருவேன். நீங்கள் மனதிலே கொள்ளும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பலவீனமாக சபையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். வெளியே சென்றவர்கள் சுகபத்திரமாக வீடு திரும்ப தேவன் நல்ல பாதுகாப்பை எல்லாருக்கும் தந்தருளும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இது தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு நேரம். நம்முடைய காணிக்கைகளை
கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி நாம் படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை என் தேவநீர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற கரங்களை 30, 60, 100 பெருகச் செய்வீராக. அப்பா, நீர் எங்களுக்கு தந்ததிலிருந்து உமக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவரே இதை நாங்கள் படைக்கிறோம். இதை உகந்த காணிக்கையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு தெரிந்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை படைக்கலாம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரின் மெய்ப்பராய். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், பசியார உணவு ஊட்டி மகிழுவார். ராஜாதி ராஜாவை. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? இன்னும் ஒரு 2 ஸ்டான்ஸா இருக்கிறது. உற்சாகமாய் கொண்டாடி நம்முடைய தேவனை கொண்டாடுகிற நேரம் இது. நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தானை, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி. நம்ம ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை. கரங்களிலே என்னை, கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை தேடி வராதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன நிலைமையில் இருந்திருக்கும்? நாம் அவரை தேடி செல்லாவிட்டாலும் நம்மை தேடி வந்த தெய்வம் தான்
ஒரு முறை இந்த சரணத்தை சொல்லி முடிக்க போகிறோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன். என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே. எல்லாரும் சேர்ந்து என்னை வாழ வைக்கும், எங்களை வாழ வைக்கிறவர் ஒரே ஒருவர் தான், தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும். ஆமென். என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்மை தேடி வந்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து? ஆமென். நாம் அவரை தேடி போகாத நாட்களிலும், இன்னும் சொல்ல போனால் நாம் அவரை விட்டு தூரமாக சென்ற நாட்களிலும் நம்மை தேடி வந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை. அவருடைய அன்பை எண்ணினவர்களாக நாம் இது தொடர்ந்து நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் இருந்ததினால் நாம் இதை தொடர முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த நாளில் தொடர்ந்து அதை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராங்க. 7 வீக்ஸ் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரை உள்ள அந்த 7 வாரங்களை, 7 வாரத்துக்கு இடைப்பட்ட நாட்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அடுத்த வாரத்தோடு நமக்கு அது நிறைவடைகிறது. ஆனால் இடைப்பட்ட நாட்களிலே 2-3 சீஃப் கெஸ்ட் இருந்ததினால் நமக்கு எவ்வளோ நாட்கள் போகிறதோ அவ்வளோ நாட்கள் இதை தியானிக்க இருக்கிறோம். ஆனால் அடுத்த வாரம் நமக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு. நாம் இதை தொடர்ந்து இதை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் அதனுடைய அடுத்த பகுதியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். 13 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது 13லிருந்து 17 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 24 13லிருந்து 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாரும் கவனத்தோடு காணப்படுவோம். வாசியுங்கள் யாராவது ஒருவர். அன்றைய தினமே எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மரியாளுக்கு தன்னை, மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதில் ஒரு பகுதி தான் இந்த எம்மாவு என்ற ஊருக்கு, எம்மா ஊருக்கு போகிற அந்த சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எம்மாவு அந்த ஊரினுடைய பெயர். அங்கே போகிற 2 சீஷர்கள் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த காலை நேரத்தில்
நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசித்த இந்த வசனங்கள் தான் அதிகமான நேரத்தை நாம் தியானிக்க இருப்பதால் தான் அந்த வசனங்களை மாத்திர வாசித்தேன். தயவு செய்து இந்த 13 to 35 வரை நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்களாக இருந்தாலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலிருந்து தேவன் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தைகளை பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தை குறித்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே 2 சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இருப்பது போல அன்னைக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பஸ்லையோ கார்லையோ நம்ம நினச்சோன்னு என்ன பண்ணிடுறோம், பைக்லையோ உடனே போயிடுறோம். ஆனால் அன்றைக்கு அப்படி நம்மால் செல்ல முடியாது. அது எவ்வளவு தூரமாக, எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம். என்னுடைய பைபிள், நாங்கள் லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தோம், என் பைபிள் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் கிளம்பி அவசரமாக வரும் பொழுது. அதனால் இந்த கொஞ்சம் சின்ன பைபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் வசனங்கள் கொஞ்சம் யாராவது சொல்லும் பொழுது நீங்கள் வேகமாக வாசிங்க, அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். வயசாக கண்ணு கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ 7 அல்லது 8 மைல் தூரம் அந்த எருசலேமிலிருந்து எம்மாவு ஊர் இருக்கிறது. இந்த 2 சீஷர்கள் இங்கிருந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் எதை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள் என்றால், அவர்கள் 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் மரித்து விட்டார், இனிமேல் அவர் உயிர் தெழுவதற்கு வாய்ப்பில்லை, அவரை நம்பிக்கொண்டிருந்த எல்லா நம்பிக்கையும் வீணாய் போய்விட்டது, எல்லாமே குழியில் புதைத்து விட்டார்கள் என்று சொல்லி 2 பேரும் தங்களுடைய துக்கங்களை, தங்களுடைய வியாகுலங்களை, தங்களுடைய வருத்தங்களை பகிர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டு போகும் பொழுது தான் அங்கே இன்னொரு நபர் வருகிறார். அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து அவர்களோடு பேசிக்கொண்டே போகிறார், அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். ஆனால் அந்த 2 சீஷர்களுக்கு இவர் தான் இயேசு கிறிஸ்து என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று தெரியவில்லை. ஸோ அவர்களும் தெரியாதது போலவே இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசுகிறார், நிறைய கேள்வியை கேட்கிறார், அவர்களும் பதில் சொல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்களான்னு தெரில. அப்படி தானே? நம்ம நார்மலாக ஒரு வீட்டு இருக்கிறோம், பாஸ்டர் வந்தாங்கன்னா நம்ம எப்படி பேசுவோம், வேறு மாதிரி கொஞ்சம் பேச்சு இருக்கும். நம்ம மட்டும் வீட்டில் இருந்தால் நம்ம பேச்சு எப்படி இருக்கும்? ஸோ 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீட்டில் யாரும் இல்லைன்னா பிள்ளைங்களுடைய சவுண்ட் எப்படி இருக்கும், மேலே எகிறோம். பாஸ்டர் வந்தாருன்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அமைதியான பிள்ளைகளாக இருப்பாங்க. ஸோ இப்படி அப்போது எப்படின்னா, இன்னொரு நபர் இருக்கும் பொழுது நாம் பிஹேவ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அதே போல் தான் இந்த சீஷர்களும் இயேசு தான் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, இப்படி மனசில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தவில்லை. அவர் அவங்களோடு நடந்து கொண்டே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே நடந்து போகிறார். இப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, வேதத்தில் உள்ள ரகசியங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து மரித்தாரே, உயிர் தெழுவார் என்று வசனத்தில் சொல்லியிருக்கிறாரே, அது உங்களுக்கெல்லாம் தெரியலையா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து வேத வசனங்களை, மோசே முதல் தீர்க்கதரிசிகள் முதல் உள்ள எல்லா காரியங்களையும் அங்கே சற்று விளக்கி காட்டும் பொழுது அவர்கள் 2 பேருக்கு கொஞ்சம் புரிகிறது. ஆமாம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவேன் என்று சொன்னாரே, ஒருவேளை உயிர் தெழுந்திருப்பாரோ என்று சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வருகிறது. இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் போக வேண்டிய இடம் வந்து விட்டது, எம்மா ஊர் வந்து விட்டது. உடனே எம்மாவு ஊருக்கு அந்த 2 பேரும் போகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், வசனம் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாரா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பாட்டு கூட வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக, நம்ம சர்ச்சில் கூட அந்த பாட்டு பாடியிருக்காங்க நம்ம பசங்க. அதுக்கு வேறு ஒரு அர்த்தமும் கிடையாது, ரொம்ப பெரிய அர்த்தம் இல்லை. அவர் அங்கே இல்லை, தூரமாக போகிறது போல் சொல்கிறார். நான் இங்கே தங்கலப்பா, நான் அடுத்த ஊருக்கு போகிறேன்ப்பான்னு சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க 2 பேரும், இல்லை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எங்களோடு கூட தங்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறார்கள். எத்தனாவது வசனம் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்களேன். வாசிங்க. அப்புறம் போகிறவர் போல காண்பித்தாராம். அந்த ஊர் வந்துருச்சு. இயேசுக்கு சொல்கிறேன், இல்லைப்பா நான் இங்கே வரல, நான் கொஞ்சம் தூரமாக போக வேண்டியது இருக்குது, நான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று,
பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உட்பிரவேசித்தார். இப்படி அவங்க 2 பேரும் கண்டிப்பாக நீங்கள் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால் இயேசு கிறிஸ்து சரி நான் அங்கே தங்குகிறேன் என்று சொல்லி அவர்களோடு இயேசு கிறிஸ்து தங்குகிறார். தங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இதுவரை இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாதவர்கள் இப்பொழுது இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. உடனே அவங்க சொல்றதை பாருங்க. 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததே என்று அவங்க அதெல்லாம் யோசித்து பார்க்கிறார்கள். உடனே தெரிகிறது இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, தெளிவடைகிறார்கள். உடனே இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து மறைந்து போகிறார். இதுதான் சம்பவம். இதுதான் அங்கே நடக்கிறது. இந்த எம்மாவூருக்கு போகிற இந்த வழியிலும் எம்மாவூருக்கு சென்ற பின்பும் அன்று இரவிலும் நடந்த சம்பவம் இதுதான் அங்கே நடந்தது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை வேகமாக இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தியானிக்க பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு 5 காரியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். நேரம் எவ்வளவு நேரம் அனுமதிக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் வேகமாக தியானித்து ஜெபித்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 5 காரியங்களை உங்களோடு சொல்லுகிறேன். முதல் காரியம், வாசியுங்கள் அந்த ஒரு வசனத்தை மீண்டுமாக, 15வது வசனத்தை மீண்டுமாக வாசியுங்கள். 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த 2 சீஷர்களும் போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. நாம் இன்றைக்கு பாடின பாடலையும் முதல் சரணத்தை மீண்டுமாக பாடினோம். வந்தாரே தேடி வந்தாரே தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. இதில் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, நம்முடைய மனதில் ஆழமாக பதித்து வைக்க வேண்டிய ஒரு உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால், இயேசு நம்மோடு கூட நடக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட நடக்கிறவர். இதில் நடக்கிறவர் நம்முடைய கவலையிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் நம்மோடு கூட நடக்கிறவர். ஆங்கிலத்தில் நான் விதமாக எழுதி வைத்திருக்கிறேன், த கம்பேனியன் இன் அவர் ஸ்ட்ரகிள்ஸ். நம்முடைய கஷ்டத்தில் நம்மோடு கூட நிற்கக்கூடிய, நம்மோடு கூட நடக்கக்கூடிய ஒரு துணைதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த 2 சீஷர்களுடைய முகங்கள் எப்படி இருந்தது என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய முகங்கள் துக்கமுள்ளவர்களாக இருந்தார்களாம், கஷ்டத்தோடு இருந்தார்களாம். இந்த சம்பவத்தை, இந்த சீனை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், 2 நாளைக்கு முன்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், வெள்ளிக்கிழமையில். அதுவரை இந்த சீஷர்கள்லாம் இயேசுவோடு இருந்தவர்கள் தான், இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை, கஷ்டம், எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை, ஒரே குழப்பம், சந்தேகம். ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி பல குழப்பங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைந்தவர்கள் தான் இந்த 2 பேர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்கள் எல்லாருடைய முகத்தை பார்க்கும் போதே உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியாட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது என்ன பண்ண முடியும், என்னால் சொல்ல முடியாது, எல்லாருமே ஓரளவுக்கு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ஒருத்தர் பார்த்தோன்னே கேட்குறோம், என்ன ஒரு மாதிரி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்குறோம்மா. யார்ட்டையும் கேட்க மாட்டிங்களா? யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா கேளுங்க, அது நமக்கு அவசியமான ஒன்று. இன்றைக்கி காலப்போக்க பார்த்தோன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது கூட காசு கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க போல இருக்குது, கேட்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இட்ஸ் பிகம் மோர் அண்ட் மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக். அது தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. தன்னிச்சையாக நான் எனக்கு என்று சொல்லி நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்கிறது.
ஸோ சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறீங்களா? நிறைய பேர் பலவீனமாக இருக்கலாம். சர்ச் குரூப்பில் யாராவது பலவீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நியூஸ் வரலாம், இல்லாட்டி ப்ரேயர் குரூப்பில் வரலாம். சர்ச்சில் அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்க, 2 வார்த்தை இப்படி குரூப்பில் போட்டிருந்தாங்க, என்னாச்சு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு 2 வார்த்தை விசாரிங்க. அதுக்கு முதலாவது அந்த நபர் யாருன்னு நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் ஆராதனை முடியும் பொழுது கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுங்கன்னா பேசுங்க. ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவசரத்தில் நீங்கள் கிளம்பி போகலாம். என் ஆத்மாவே சொல்லும் பொழுதே அவங்க மனசெல்லாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருங்க. சீஷர்களுக்கு அவங்க இருதயம் எரிந்தது போல் என் ஆத்மாவை சொல்லும் பொழுதே ஒரு ரேஸ் போல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும், வெளியே போகணும். அப்படி இல்லை, ஆராதனை முடித்து ஒரு 2-3 நிமிடங்கள்லாம் கொஞ்சம் நின்று எல்லா விசுவாசிகளை பாருங்கள். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, எல்லாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு. நம்ம எப்படியும் மேக்ஸிமம் முதல் ஆராதனையில் எவ்வளோ பேர் தான் இருப்பாங்க, 60லேருந்து 70 பேர் தான் இருப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு அவர்களை பார்த்து விசாரிங்கள், அவங்களோட கூட பேசுங்க. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று, தேவையான ஒன்று. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், அவங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களோடு கூட நடந்து போகிறார். அவர்கள் எங்கே செல்லுகிறார்கள்? எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள். எதற்காக எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள்? நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களை திறந்த உடனே அவங்க ஒரு நைட்டு கூட அங்கே தங்கலை. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிறார்கள். போய் கொஞ்ச நேரம் கூட தங்கலை, நைட்டு சாப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி காட்டி விட்டார். உடனே ரிட்டர்ன் வராங்க. அப்போ எதற்காக போயிருப்பாங்க? போனவங்க எதுவுமே பண்ணலை, தங்கலை, எதுவுமே செய்யலை. இயேசு கிறிஸ்து காரியங்களெல்லாம் விளக்கி காட்டின உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி மீண்டும் எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அப்போ எதற்காக போயிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு. இனிமேல் அங்கே இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, காலத்தை ஓட்ட முடியாது. இனிமேல் அங்கே இருந்து எல்லாருடைய அவமானங்களையும் எல்லாரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, இவன் அவங்க கூட இருந்தவர் தானே, எப்படி பேதுரை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, இவரும் அந்த இயேசுவோடு இருந்தவர் தானே சொல்கிறது போல எல்லாரும் நம்மளை மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்துவார்கள். எதிர்காலம் இல்லை, எருசலேமில் இருக்க முடியாது நம்மால். இனிமேல் எருசலேமில் இருக்கிறதுக்கு நமக்கு முடியாது. அதனால் எங்காவது நாம் போக வேண்டும், இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க போன இடம் தான் எம்மாவூர். அவங்க ஏதோ ஒரு வேலையாக எம்மாவூருக்கு போகவில்லை. ஏன்னா வசனத்தின்படி பார்க்கும்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அவங்க தன்னுடைய கஷ்டத்திலிருந்து, தன்னுடைய அவமானத்திலிருந்து, இந்த தன்னுடைய குழப்பத்திலிருந்து சற்று தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இடத்தை காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. நமக்கு இயர்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அது என்னது, டூருக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வெக்கேஷன் போயே ஆகணும். நீங்கள்லாம் வெக்கேஷன் போகிறீங்களா? அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது இன்றைக்குள்ள சமுதாயம் எப்படி மாற்றி விட்டது என்றால், வெக்கேஷன் போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற இடத்திற்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்முடைய மனதை இந்த சோஷியல் மீடியாவும் நம்முடைய கல்ச்சரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க ஊரில் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் தவறு இல்லை, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் வெக்கேஷன் போனால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க முடியும்னா, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ இப்படி இந்த 2 சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த கஷ்டத்திலிருந்தும் வழி தெரியவில்லை, சரியான தீர்வு இல்லை, அட்லீஸ்ட் தப்பிச்சாது போயிடலாம். தங்களுடைய வாழ்க்கையினுடைய சவால்களை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாமல் தப்பித்து ஓட முயற்சிக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற பல சவால்களை எதிர்கொள்ள நம்மால் முடியாமல் தப்பித்து கொள்ள முயற்சிக்கிறோம். இன்னைக்கு பல பேர் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பல விவாகரத்து நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், சவால்களை சந்திப்பதற்கு பதிலாக தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன சவால்கள்? திருமணம் என்று நடக்கும் பொழுது, கணவன் மனைவி என்ற உறவு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில சவால்கள் வரத்தான் செய்யும். என்னுடைய வீட்டில் ஒரு நாள் கூட என்னுடைய மனைவிக்கு எனக்கும் எந்தவித வேறுபாடு வந்ததே இல்லை பாஸ்டர்னா, அப்படி உண்மையான கணவன் மனைவியாக நாம் இல்லை என்று அர்த்தம்.
உண்மையான கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது, முழுவதும் திறந்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆண்டவர் ஒருவரை ஜாடியாக வைத்தால் ஒருவரை அப்படி வச்சிருப்பாரு, மூடியாக தான் வச்சிருப்பார். ரெண்டு பேரும் ஜாடி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படி என்றால் வெவ்வேறு குணாதிசயங்களோடு இருப்போம், வெவ்வேறு மைண்ட் செட்டில் இருப்போம், வெவ்வேறு கலாச்சாரத்தில் வளர்ந்திருப்போம். இப்படி இருக்கும் பொழுது சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில். ஆனால் கொஞ்சம் பேக்கில் பார்த்தோன்னா சவால்களை சந்தித்தார்கள் குடும்பத்தில், கணவன் மனைவியாக சவால்களை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சவால்களை சந்திப்பதற்கு பதிலாக, சவால்களை சந்தித்து தீர்வு காண்பதற்கு பதிலாக நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ள என்ன வழி? ஒரே வழி, டிவோர்ஸ் பண்ணிடலாம். இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்ல. நிறைய பேர் இன்னைக்கு நான் சென்னையில் என்ன வந்துச்சான்னு தெரில, ஆனால் உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமாகி விட்டது. இந்தியாவிலும் வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு பிள்ளைகளே வேண்டாம், கேள்விப்படுறீங்க இல்லையா? பிள்ளைகளே வேண்டாம். எதற்கு? அது மிகப்பெரிய ஒரு சவால் பிள்ளைகளை வளர்ப்பது என்று. அதற்கு வேண்டாம், நம்ம ரெண்டு பேருமே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவோம். சவால்களை சந்திப்பது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதாவது சவாலை சந்திப்பது. அதனால் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம்? எப்பொழுதுமே தப்பித்து ஓடுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இந்த சவாலை சந்திக்காமல் தப்பித்து ஓடுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் நாம் நினைப்பது போலவே இருக்காது. சில மனிதர்களை சந்தித்தால் அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அதுக்காக அவர்களை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் தவிர்த்து கொண்டு இருப்போம். இல்லை, எதிர்கொள்ளுங்கள். கேள்வி தானே கேட்க போகிறாங்க, உங்களை கடிச்சு முழுக போகிறாங்களா? இல்லை, பயப்பட தேவையில்லை, எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக வருகிற சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் தேவன் அந்த நேரத்தில் அவர் தருகிற தீர்வுகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஒரு தீர்வு வைத்திருப்பார். அவரோடு சவாலை சந்திக்கும் பொழுது தீர்வை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆனால் நாம் சவாலை சந்திக்காமல் சுற்றி ஓடிட்டே இருப்போம்னா கடைசி வரைக்கும் அந்த தீர்வை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் சவால்களை சந்தியுங்கள். பாஸ்டர், சவாலை ஆண்டவர் சரி பண்ணுவார்னு பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா சவாலை சந்திங்கன்னு பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் தப்பித்து போக முயற்சிக்கிறார்கள். யாருக்குமே வெளிப்படாத இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு பேருக்கு தன்னை வெளிப்படுத்த. யோசித்து பாருங்கள், 12 சீஷர்கள் அங்கே இருக்கிறார்களே, மற்ற எல்லாரும் அங்கே இருக்கிறார்களே, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தப்பித்து செல்ல நினைக்கிற இந்த 2 பேர், எருசலேமில் இனிமேல் இருக்க வேண்டாம், இனிமேல் இங்கே நாம் இருக்க முடியாது, எம்மாவூருக்கு போய்விடலாம் என்று சொல்லி தப்பித்து ஓட நினைக்கிற அந்த 2 பேருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். நீ தப்பித்து ஓடவே முடியாது, வாழ்க்கையில் தப்பித்து ஓடவே முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். யூ ஹாவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி. உண்மை எதுவோ, ரியாலிட்டி எதுவோ அதை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்று அல்லது என்றோ ஒரு நாள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் தள்ளி போட்டு கொண்டே போகலாம், ஏதாவது வகையில் ஏமாற்றி கொண்டு தள்ளி போட்டு கொண்டே போகலாம். ஆனால் we have to face it. இதை நம்ம எங்கே வரைக்கும் இதை நம்ம செய்கிறோம் தெரியுமா? நாம் ஒரு காரியத்தில் விழுந்த பின்பு ஆண்டவரை ஃபேஸ் பண்ணுறதே நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய நேரங்களில் தள்ளி போட்டு கொண்டே போகிறோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு செய்திருக்கலாம், அல்லது விழுந்து போயிருக்கலாம், அல்லது ஆண்டவரோடு உறவு சற்று குறைந்து போயிருக்கலாம். நீங்கள் ஒரு வாரம் ஒழுங்காக ஜெபம் பண்ணாமல் போயிருக்கலாம், அல்லது ஒரு வாரம் பைபிள் படிக்காமல் போயிருக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண மாட்டோம்னா ஆண்டவர்கிட்டே போக மாட்டோம். ஏன்னா நம்ம ஒழுங்காக என்ன பண்ணல, ப்ரேயரும் பண்ணலை, ஜெபமும் பண்ணலை, ஆண்டவரோடு இல்லை, நம்ம இஷ்டப்படி இந்த வாரம் ஃபுல்லாக வாழ்ந்தாச்சு. அடுத்து எப்படி ஆண்டவர்கிட்ட போகிறதுன்னு ஆண்டவர்கிட்ட போகாமல் தள்ளி போட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை, நீங்கள் ஆண்டவரை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும், சவால்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். நாம் செய்த தவறு தானே ஆண்டவரத்தில் போங்க. அவர் ஒரு நாள் நம்மை புறம்பே தள்ளுகிறவர் அல்லவே அல்ல. அவரை எதிர்கொள்ளுங்கள், அவரை சந்தியுங்கள். பரவாயில்ல, நீங்கள் எத்தனை முறை விழுந்திருந்தாலும் பரவாயில்ல. நான் இவ்வளோ நாளாக நான் ஆண்டவர்கிட்டே போகலை, ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லை, ஆண்டவருக்கு எனக்கும் அந்த நெருங்கிய உறவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, அப்படியே ஆண்டவரை தூரமாக வச்சுட்டே ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா ஆண்டவர் இந்த காலையில் சொல்கிறாரு, நீங்கள் எம்மா ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அவர் உங்களை தேடி உங்களோடு கூட வந்து கொண்டு தான் இருப்பார்.
அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். அவர் உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. ஃபேஸ் யுவர் ரியாலிட்டி, ஃபேஸ் யுவர் சேலஞ்சஸ். ஏன் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தனியாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த போராட்டத்தையும் எதிர்கொள்ளவில்லை. நீங்கள் தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த 2 சீஷர்களுக்கும் தெரியவில்லை. தங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று புரியவில்லை. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் அவமானங்களை சந்திக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், நம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்குகிற சூழ்நிலையாக இருக்கலாம், நம்மை துக்கத்துக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம், நாம் நினைத்தது போல் காரியங்கள் நடக்காத விரக்தியின் சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு கூட நடந்து போன இயேசு கிறிஸ்து நம்மோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து இயேசு கிறிஸ்துவை பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கண்ணை திறந்து இயேசு கிறிஸ்துவை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எங்க பார்க்கிறது? உங்க உள்ளத்துல பாருங்க. உங்க உள்ளத்தில் தான் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். You cannot see him physically, but you can see him spiritually. அடுத்தடுத்து வரும்போது அந்த குறிப்புகளை உனக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ இங்க எருசலேமில் இருக்கிறார்கள், எல்லாம் கம்ஃபர்டபுளான வாழ்க்கை. அங்கிருந்து தப்பித்து ஓடி எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களோடு கூட நடந்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா வேலையிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நடந்து வருகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நீங்கள் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையில் செல்லுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் ஒரு விதமான விரக்தியில் இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அவர் உங்களோடு நடப்பதை இன்னும் அதிகமாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும். யாக்கோபு தன்னுடைய அப்பா அம்மாவோடு குடும்பத்தோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை, ஆண்டவர் அவரோடு இருப்பதை தெரியவில்லை. ஆனால் ஒரு இடம் வருகிறது, இனிமேல் அங்கே இருக்க முடியாது. காரணம், தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிட்டான். அண்ணனை ஏமாற்றியதினால் அண்ணன் எப்பொழுது இவனை கொல்லலாம் என்று தேடி கொண்டிருக்கிறான். தன்னுடைய அம்மா சொல்லுகிறாள், நீ லாபான் இடத்திற்கு போ, என்னுடைய சகோதரத்திற்கு போ, அங்கே போய் தங்கீர் என்று சொல்லுகிறார். உடனடியாக இந்த யாக்கோபு தன்னுடைய குடும்பம், பிறந்ததிலிருந்து இத்தனை ஆண்டுகள் உடன் வாழ்ந்த குடும்பத்தை விட்டுவிட்டு தனியாக செல்லுகிறான். தனியாக லாபானை தேடி அங்கே செல்லுகிறான். தன்னுடைய அம்மாவினுடைய சகோதரனை தேடி, தன்னுடைய மாமாவை தேடி, சரி அங்கே போய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று சொல்லி நடந்து போகும்பொழுது யோசித்து கொண்டே போயிருப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் திடீர்னு புதுசாக அம்மா அப்பா விட்டுட்டு தனியாக தங்க சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போன வாரம் நாங்கள் ஊருக்கு போகும்பொழுது ரித்விகை கூட கூட்டிகிட்டு போனேன். எங்கள் கூட கேட்டால் இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக வந்திருக்கிறான். சென்னையை தாண்டி இப்போ தான் தனியாக வந்திருக்கான். நான் போகும்பொழுது எனக்கே தெரியும். அதான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் டெய்லி கேட்டேன், டே உங்கள் வீட்டுக்கு அப்பா அம்மா ஞாபகம் வருதா? டெய்லி நைட்டு பேசுவான் அவங்க வீட்டில். ஸோ அப்போது முதல் முறையாக தனியாக போகும்போது எப்படி இருக்கும் பிள்ளைங்களுக்கு? ஒரு விதமான ஒரு மிஸ் பண்ணுற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். அப்பா அம்மாவோடு தங்கியிருப்போம், தனியாக போகும்பொழுது ஒரு மிஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். அதே தான் யாக்கோபுக்கும். இதுவரை அம்மா அப்பாவை விட்டு பிரியவே இல்லை. அதுலேயும் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அவன் கூடார வாசியான், எப்போதும் வீட்டிலே தான் இருப்பானா, அம்மா அப்பாவோடு தான் இருந்திருக்கிறான். அப்போ திடீரென்று பிரிந்து செல்லும் பொழுது ஒரு கவலை, ஒரு வருத்தம், ஒரு தயக்கம், என்ன செய்ய போகிறோம்? இதுவரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் இப்போ எதுவுமே இல்லை, தனியாக இருக்க. இதுவரை ஒரு கூடாரத்தில் தூங்கி கொண்டிருந்தான், இப்போ இன்னைக்கு நைட் எங்கே தூங்க போகிறான்? ஒரு மரத்துக்கு அடியில், எந்தவித கூடாரமும் இல்லாமல், பாதுகாப்பு எதுவும் இல்லை, படுத்து தூங்குறதுக்கு பில்லோ கிடையாது. எதை தலையில் வச்சு தூங்குறான்? ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து இந்த யாக்கோபு தூங்குகிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியவில்லை, அவனோடு கூட தேவன் நடந்தார். அவன் வீட்டிலிருந்து கிளம்பி வந்த எல்லா தூரமும்
நான் தனியாக போய்கிட்டு இருக்கேன்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். நைட்டு தூங்கும் போது தான் தெரியுது, வீட்டில் கிளம்புனதுலேருந்து இவ்வளோ தூரம் என்னோடு கூட யார் வந்திருக்கிறா, என் தேவன் என்னோடு கூட வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யூ ஆர் நாட் வாக்கிங் அலோன். நீங்கள் தனியாக நடப்பதே இல்லை. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு வந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற ஒரு சிறு பிள்ளை நடக்க பழகும் பொழுது நம்ம பெற்றோர் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்ச நாள் கையை பிடித்து கொண்டே நடப்போம். அடுத்து அவங்க நடக்கும் பொழுது பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழே விழாமல் பார்த்து கொண்டே இருப்போம். அதற்காக பெற்றோர் இல்லை நான் தனியாக போகிறேன் எனக்கு தேவையில்லை, நான் கால் தவறுது விழ போகிறேன்னா பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, பெற்றோர் பிடித்து கொள்வார்கள். அதே தான் நம்முடைய ஆண்டவர். நாம் சற்று என்ன செய்வது என்று தெரியவில்லை. சவாலை எப்படி சந்திப்பது, இந்த குடும்பத்தை அடுத்து நான் எப்படி எடுத்து செல்வது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி சவாலை சந்தித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், he is walking with you. அவர் நம்மோடு கூட நடந்து வருகிற, நமக்காக நடந்து வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த 2 பேருக்காக தான் 7 மைல் தூரம் நடந்து செல்லுகிறார். நம்ம ஆல்ரெடி ஒரு முறை தியானித்து இருக்கோம். சமாரியா ஸ்திரீக்காக 40 மைல் தூரம் நடந்து சென்றார். இன்றைக்கு இந்த 2 சீஷர்களுக்காக 7 மைல் தூரம் அவர்களோடு நடந்து செல்லுகிறார். எதற்காக? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த 2026 ஆரம்பத்திலிருந்து இந்த 5 மாதம் இத்தனை நாட்கள் நடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் தனியாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தவறான சிந்தனை, நம்முடைய தவறான புரிதல். இல்லை. இந்த 2026 ஆரம்பத்திலிருந்து இந்த 5வது மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நிற்கிறோம். நான் தனியாக தவித்து கொண்டிருக்கேன் என்று உங்கள் இருதயம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, துக்கித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னோடு கூட தான் நடந்து கொண்டிருக்கிறேன். உன் கண்களை திறந்து என்னை பார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிற 2வது குறிப்பு. முதலாவது நான் சொன்னேன், அவர் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 24:16 2வது காரியத்தை சொல்லுகிறேன், வாசியுங்கள். 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 2வதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், கண்களை மறைக்கக்கூடிய கவலைகள். நம்முடைய கண்களை மறைக்கக்கூடிய கவலைகள். சில நேரங்களில் நம்ம ஒரு சில கவலையில் ஒரு சில காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்முடைய காதுகளுக்குள்ளே போகும், ஆனால் மனசுக்குள்ளே போகாது. நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்க நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்க, நமக்கு என்ன பண்ணாது, காதுக்குள்ளேயே போகாது. அதே போல தான் நம்ம என்ன கற்றுனாலும் சரி, சில நேரம் நானே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எதாவது பார்த்துட்டு இருப்பேன், பாஸ்டர்மா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, பட் நமக்கு என்ன பண்ணாது, காதுக்குள்ளே போகாது. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், மூழ்கி போய்விடுவோம். அதே போல தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சவால்கள் நம்மை மூழ்கடித்து விடுகிறது. நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம், டெய்லி சர்ச்சுக்கு வரோம், வாரந்தோறும் சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், டெய்லி நம்முடைய ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. வேலைக்கு செல்லுகிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், எல்லா காரியங்களும் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையின் சவால்களும் கவலைகளும் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்றே தெரியாமல் போய்விடுகிறது. நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாமல் உணர முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். நாம் எப்பொழுது கவலைப்படுகிறோம், நாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் நாம் எதிர்பார்த்தது போல் நடக்கலைன்னா நமக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கவலை வந்துடும். அப்படி தானே?
நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு நல்ல வேலை, நல்ல அடுத்து உயர்வு நமக்கு கிடைக்குன்னு நினச்சிருப்பீங்க. கிடைக்கலங்கும் போது என்ன பண்ணுறோம்? ஒரு சோர்வு வந்து விடுகிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பலவீனம் எதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிருப்போம். ஒரு பலவீனம் வரும்பொழுது என்ன ஆயிடுது? சோர்வு வந்துடுது. கணவன் மனைவி உறவில், பெற்றோர் பிள்ளைகள் உறவில் நல்ல சமாதானமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது என்ன வந்துடுது? ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அப்போ இப்படி நாம் எதிர்பார்த்தது போல் காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு சோர்வு வந்து விடுகிறது. நம்ம நினைக்கிறோம் இந்த மாதத்தில் அல்லது இந்த 6 மாதத்தில் நமக்கு இந்த காரியம் நடந்து வரும், இது இப்படி நல்லபடியாக நடந்துடும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்ம சூழ்நிலை என்று நாம் மனதில் ஒரு ஆசை வரதானே செய்யும். நம்ம எல்லாரும் மனிதர்களாக எல்லாரோடைய இருதயத்திலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஆசைகள். அப்பொழுது அந்த ஆசைகள் நிறைவேறாமல் போகும் பொழுது ஒரு சோர்வு நம்மை அறியாமலே நம்மை தொற்றிக்கொள்ளும். ஒரு சோர்வு, ஒரு கவலை, ஒரு ஏக்கம் நம்மை அறியாமலே தொற்றிக்கொள்ளும். அது என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சமாக நம்மோடு கூட இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை உணராதபடிக்கு நம்மை கொஞ்சமாக அதில் மூழ்கடித்து கொண்டே இருக்கும். நம்ம ஒரு முறை தியானித்திருக்கிறோம். எசேக்கியேல் வசனம் சொல்லுது, கணுக்கால் அளவு ஆண்டவர் தண்ணீருக்குள் எடுத்து செல்லுகிறார். அது போய் அது அடுத்து என்ன பண்ணுறாரு? முழங்கால் அளவு எடுத்து செல்லுகிறார். அடுத்து இடுப்பளவு, அடுத்து போக என்ன ஆகுதுன்னா நீச்சல் ஆழத்துக்கு எடுத்து செல்லுகிறார். எதற்காக நீச்சல் ஆழம்? ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கணுக்கால் அளவோ முழங்கால் அளவோ இடுப்பளவோ இருக்கும் பொழுது உங்களுடைய சுய பலத்தினால் நடந்து செல்ல முடியும். தண்ணீர் அடித்து வந்தாலும் கணுக்கால் அளவு தண்ணீரில் நம்ம ஈஸியாக நடந்து போயிடுவோம். முழங்கால் அளவு இடுப்பளவு வரும்பொழுது ஈஸியாக நடந்து போயிடுவோம் அதில். ஆனால் நீச்சல் ஆழம் தண்ணீர் இருக்கும் பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இருக்காது. ஆவியானவர் எப்படி அடுத்து செல்லுகிறாரோ நாம் அப்படியே அடுத்து போய் கொண்டே இருப்போம். அப்போ ஆவியானவருக்குள் நீச்சல் ஆழ அபிஷேகத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதே இது அப்படி ஆப்போசிட் சைடில் வச்சு பாருங்க. நாம் நீச்சல் ஆழத்தில் ஆவியானவரோடு இருக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் நம்முடைய வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சல் ஆழத்தில் எதில் இருக்கிறோம்னா கவலையிலும் கண்ணீரிலும் மிதந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கவலை என்ன பண்ணுகிறது? இந்த கஷ்டம், இந்த துக்கம் என்ன பண்ணுகிறதுனா நம்மை மூழ்கடித்து கொண்டிருப்பதினால் நாம் ஆண்டவரோடு இருப்பதற்கு பதிலாக இந்த கவலை நம்மை எங்கே அழைத்து செல்லுகிறதோ அந்த பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாஸ்டர், அப்படி ஒன்றும் நான் கவலைப்படலை அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட போகணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வேறு எந்த கேள்வியும் வேண்டாம். உங்களை ஆல்ரெடி அது மூழ்கடித்து விட்டது. அது கவலைங்கிறது இல்லை, இந்த உலக காரியங்கள் நம்மை மூழ்கடித்து விட்டது. அந்த நாள் முழுவதும் அதிகாலை எழும்புகிற, இரவு படுக்கைக்கு செல்லுகிற நாள் முழுவதும் ஆண்டவர் பற்றின சிந்தையே எனக்கு வரல. நீங்கள் கேள்வியே வேண்டாம், உங்களை அது ஆல்ரெடி மூழ்கடித்து விட்டது. இல்லை, உங்களுடைய கண்கள் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறந்தருளும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை பார்க்கும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க. ரொம்ப சிம்பிள். நான் போன வாரத்தில் அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த நாள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட போகணுங்கிற எண்ணமே வரலன்னா நம்மை இந்த உலகமோ கவலையோ ஏதோ ஒரு காரியம், என்டர்டெயின்மெண்ட்டோ ஏதோ ஒரு காரியம் நம்மை மூழ்கடித்து விட்டது. யோசித்து பாருங்கள், உங்களை எது மூழ்கடித்து வைத்திருக்கிறது? நாள் முழுவதும் எதில் நாம் மூழ்கி இருக்கிறோம்? சில நேரங்களில் வேலை கூட உங்களை மூழ்கடித்து விடலாம். காலையிலிருந்து இரவு வரை ஆண்டவரை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல், ஆண்டவரோடு சற்று பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல், இந்த உலக காரியங்களோ வேலையோ பொழுதுபோக்கோ கவலையோ கஷ்டமோ சில பாவங்களோ சில அடிமைத்தனங்களோ வாட் எவர் இட் மே பி, நீங்கள் ஆண்டவர் பற்றின சிந்தையே உங்களுக்கு வராமல் இருக்குன்னா எது உங்களை மூழ்கடித்து வைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
இந்த 2 பேருக்கு கவலை, நமக்கு எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க. ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரை பற்றி சிந்தை எனக்கு வந்து கொண்டே இருக்குது. பாஸ்டர், நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் மூழ்கலை. இந்த உலகம் உங்களை இன்னும் மூழ்க அடிக்கலை. ஆண்டவரோடு இருக்கிறீங்க. அந்த நாள் முழுவதும் ஜெபம் பண்ணுங்கிற எண்ணமே வரல பாஸ்டர்னா நம்ம கொஞ்சம் மூழ்கி போயிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னைக்கு அவ்வளோ நிலை என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களில் சபையில் பாதி பேர் எந்த நிலைமையில் தான் இருக்காங்கன்னா மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார்கள். உலகத்தால் மூழ்கடிக்கப்பட்ட நிலை. நம்ம எப்பொழுதுமே அந்த நிலையில் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் அவ்வப்பொழுது இந்த உலகம் நம்மை மூழ்கடித்து கொண்டே இருக்கும். உடனடியாக அதை ரியலைஸ் பண்ணி வெளியே வந்துடணும். நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உடனடியாக அதிலிருந்து வெளியே வந்து விட வேண்டும். இந்த உலகமா, கவலைகளா, பொழுதுபோக்குகளா, இந்த உலகத்தின் ஆசைகளா, இச்சைகளா, எது நம்மை மூழ்கடிக்கிறது, உடனடியாக வெளியே வந்து விடுங்க. அந்த நாள் முழுவதும் ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நம்மால் இருக்கவே கூடாது. அந்த வாழ்க்கை நாம் தனியாக ஓடும் பொழுது அது தேவன் நம்மை நடத்துகிற வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. சில நேரங்கள் நம்ம இந்த கட்டத்துக்கு வந்துடுவோம். இனிமேல் இந்த திருமணம் வாழ்க்கை எடுத்து செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் முடியவே முடியாது. இனிமேல் என்னுடைய பிள்ளைகள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் என்னுடைய பலவீனங்கள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அந்த விரக்தியின் உச்சிக்கு நம்ம வந்துடுவோம். யாரை போல? இந்த சீஷர்களை போல. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையாக நாங்கள் இருந்தோம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது. அப்போ இப்போ நம்பிக்கையா இல்லைன்னா இல்லை. அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எல்லா நம்பிக்கையும் விட்டு போய்விட்டது. நீங்கள் எல்லா நம்பிக்கையும் விட்டு போன சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எல்லா நம்பிக்கையும் விட்டு போய் இனிமேல் மாறுவதற்கோ, இந்த உறவு சரி பண்ணுவதற்கோ, என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய உறவு, என்னுடைய பெற்றோரோடு இருக்கக்கூடிய உறவு, என்னுடைய கணவன் மனைவி உறவு இனிமேல் சரியாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இடத்தில் நாம் இருந்தாலோ, அங்கேயும் அதை மாற்றுவதற்கு யாரால முடியும்னா ஆண்டவரால முடியும். இந்த 2 பேர் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம். அவர் எல்லாத்தையும் செய்திருவார் நினைச்சோம். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகம் நம்முடைய கண்களை மூழ்கடித்து வைத்திருக்கிறது. ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு, ஆண்டவரை பார்க்க முடியாதபடி. ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கு. அதனால தான் முதல் குறிப்பில் அவ்வளோ ஆழமாக சொன்னேன். He is with you. He is walking with you. அவர் உங்களோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். வேகமாக கடந்து செல்லுகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 24:17. அடுத்த வசனம். போதும். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து செல்லுகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர், நம்முடைய இருதயங்களை கேட்கக்கூடியவர், நம்முடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கக்கூடியவர். எத்தனை பேர் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் அழுது கொட்டிடுவீங்க? அதுதான் தேவையானது, சிறந்தது அதுதான். இந்த 2 பேர் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே வரணுன்ட்டு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அவங்கள பார்த்து, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன காரியங்களை பேசிட்டு போகிறீங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவே யாரை பற்றி கேட்குறாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்குறார். அவரை குறித்து கேட்கிறார். இந்த எல்லா காரியத்தினுடைய மையம் யார் தான்? இந்த சென்டர் ஆஃப் த கான்வர்சேஷனே யார் தான்னா இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவரே வந்து கேட்குறாரு, எதுவுமே தெரியாதது போல் கேட்குறார். அவங்க 2 பேர் இடத்துல ஏன் கேட்கிறார் என்றால், அவங்க மனசு இருக்கக்கூடிய விரக்திகள் எல்லாம், கவலைகள் எல்லாம்
நம்பிக்கை இல்லாத தன்மைகள் எல்லாம் அவங்க பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் இயேசுவினிடத்தில். உங்களுக்கு என்னப்பா பேசுகிறீங்க கேட்குறாரு. உனக்கு இந்த காரியம் எதுவுமே தெரியாதாப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன காரியம் திருப்பியும் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டு அவங்க மனசில் உள்ள காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா வெளியே கொண்டு வருகிறார். பல நேரங்களில் நம்ம மனசு விட்டு பேசாத வரைக்கும் நம்ம மனசில் இவ்வளோ அழுத்தம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த 2 பேரும் தங்களுடைய மனதில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. 7 மைல் தூரம் நடந்து போகணும் இல்லையா? 7 மைல் தூரம் நடந்து போக முழுதும் இந்த இயேசுவின் இடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டே வராங்க. இவ்வளோ கஷ்டம், இயேசு இப்படி நம்பிட்டு இருந்தோம், இயேசு தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், அவர் திடீர்னு இப்படி அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இந்த காரியங்கள்லாம் உனக்கு தெரியாதா, நீ எங்கேருந்து வர்ற, இப்படியே 3 பேரும் பேசிக்கொண்டே செல்லுகிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே தேவையில்லை. அப்போ என்னதான் தேவைன்னா அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நபர் இருந்தாலே போதும். நிறைய வீடுகளுக்கு நான் போகும் பொழுது குடும்பங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும், பல குடும்பங்களில். அதனால் பல பிரச்சனைகளோ போராட்டமோ வாட் எவர் இட் மேபி ஒரு பிரச்சனையோடு இருக்கும் பொழுது நான் பல வீடுகளுக்கு போகும் பொழுது அவங்க பேசுகிறத கேட்டாலே போதும், அவங்க மனசு என்ன ஆயிடும் அப்படின்னா ஃப்ரீ ஆயிடும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், உங்களுக்கே பல நேரங்களில் நடந்திருக்கும். நம்ம அவங்க பேசுகிறத கேட்டாலே அவங்க மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். அவங்க 2 பேரும் பேச வைக்கிறார். பேசுகிறத இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையின் உள்ள எல்லா காரியங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ளாகவே வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். யாரிடத்தில்? முதலாவது தேவனிடத்தில். நம்ம பல நேரங்களில் நம்ம யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன், யாருமே இங்கே நல்லவங்க கிடையாது, யாருமே உண்மை உள்ளவர் கிடையாது, உண்மை தான் இல்லை என்று சொல்லவில்லை. அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் மேலே யார் இருக்கான்னா ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது வரக்கூடிய இருதயத்தில் வரக்கூடிய அந்த சமாதானத்திற்கு, அந்த இளைப்பாறுதலுக்கு வேறு எதுவுமே ஈடு கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரம் கூட ஷேர் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் மனசில் உள்ள கவலையை, உங்கள் மனசில் உள்ள கஷ்டத்தை ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து கொண்டு இருக்கிறேன். அது யாரிடத்துலையுமே சொல்ல முடியாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோரிடத்தில், உங்கள் குடும்பத்தில் யாரிடத்துலையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல சொல்லலாம். He never judges. அவர் ஒரு நாள் நம்ம ஜட்ஜ் பண்ணுறவரே அல்ல, நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கொள்ளுகிறவர். உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருக்குது, இந்த 2 பேருக்கும் கஷ்டமே யாரை பற்றி தானா? அவரை பற்றி தான், இயேசுவை பற்றி தான். அதையே அவர் ஜட்ஜ் பண்ணாமல் கேட்டுப்பான்னா நம்முடைய கஷ்டத்தை கேட்க மாட்டாரா? சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் மேலேயே ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் இதை செய்தார் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. அதையும் நீங்கள் யார்கிட்ட சொல்லலாம்னா அவர்கிட்டையே சொல்லலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான காரியம் பாருங்கள். என்னை பற்றின காரியத்தை ஏன்டே நீங்கள் சொல்லுவீங்களா? பாஸ்டரை பற்றி அவர்கிட்டயே சொன்னால் அவர் கோவப்படுவார்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நம்ம மனைவி பற்றி காரியத்தை அவர்கிட்டயே சொல்லுவோமா? மனைவிட்டையே. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், என் காரியத்தை மாற்றுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என் காரியத்தை நடத்துகிறேன். அவர்கிட்டயே சொல்லலாம், அவர் கோவப்படவே மாட்டார். அப்படியா, நீ அப்படி நினச்சியா, கவலையே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல. ஏசாயாவில் சொல்லப்படுது போல், உன்னுடைய வழியில் நான் நடத்துவேன் நினைக்காத, என்னுடைய வழிகள் உன்னுடைய புத்திக்கு எட்டாதவைகள், நீ அறியாதும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், நமக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் நினைக்க வேண்டிய வழியில் மட்டும் நம்ம நடத்துகிறவர் அல்ல, அதற்கு மேலாக அவர் நடத்துகிறவர். அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஆண்டவரிடத்தில் மனதை விட்டு ஷேர் பண்ண முடியும். உங்கள் கஷ்டங்களை, கவலைகளை தயவு செய்து உங்கள் மனதில் உள்ள எல்லா காரியங்களும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குடும்பத்தின் காரியங்கள், கடன் சுமைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள சமாதானம் இல்லாத தன்மைகளாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, உங்களுடைய பயங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும், உங்களுடைய நம்பிக்கை இல்லாத தன்மைகள், உங்களுடைய வெறுப்புகள், உங்களுடைய வைராக்கியங்கள்
எல்லாவற்றையும் அவரிடத்தில் போய் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்போ தான் நமக்கே தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது தான். அதில் இன்னொன்றும் சேர்ந்து இருக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகள் என்ன பண்ணுமா? எல்லாரும் சொல்லுங்களேன். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஏன் ஆண்டவர் அறிக்கை செய்ய சொல்கிறாரு? அப்படி நம்ம மனுஷனா இல்லையா? நம்முடைய பாவம் நம்ம என்ன தப்பு செய்யணும் ஆண்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ நம்முடைய மனுஷன் போப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்ய வேண்டும் அவரிடத்தில். நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இந்த தவறை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு நாம் அறிக்கையிட வேண்டுமா? அறிக்கையிடணுமா? நம்முடைய வாயினால் அதை சொல்ல வேண்டுமா? அது எதை காட்டுகிறது என்றால், நாம் அதை சொல்லும் பொழுது we are free from that guilt. ஆண்டவர் மன்னிச்சிடுவார். நம்ம சொல்லாட்டோம்னா ஆண்டவர் மன்னிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு குற்ற உணர்ச்சி பல பேரோட இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் செய்த தவறை குறித்து, நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணுமா? அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாயினால் அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை மட்டுமல்ல, அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு விடுதலையை ஆவியானவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அந்த அனுபவத்திலிருந்து வந்தவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. சில காரியங்களை குறித்ததான எண்ணங்கள் உங்கள் இருதயத்திலே இருக்கும். ஆண்டவரிடத்தில் போய் சொல்லிடுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் போய் ஷேர் பண்ணிடுங்க. அவர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியமாக, இந்த உலகத்தில் ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் போய் அறிக்கையிட்டு உண்மையான இருதயத்தோடு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா கேட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார், பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதனால தான் இயேசுவில் சொல்கிறாரு, நம்முடைய பாவங்கள் சிவேரென்று எப்படி இருந்தாலும் இரத்தாம்பலம் போல இருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சு போல் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அதனால் உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றுங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவரத்தில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் என்ன இருக்குதோ, உங்கள் மனசில் என்ன வருகிறதோ அது அப்படியே ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணி பாருங்களேன். இந்த வாரத்தில் பாஸ்டர் எனக்கு அப்படியெல்லாம் ஜெபிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் தினந்தோறும் காலையிலோ இரவோ ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் மனசில் வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படி ஒரு நண்பனை போல, ஒரு அப்பாவை போல, உங்களுக்கு எந்த உறவில் ஆண்டவரத்தில் பேச விரும்புகிறீங்களோ உங்கள் மனசில் வருகிற எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். அவர் நம்ம எப்போ பேசுவோம் தான் கேட்டுகிட்டே இருக்கிறார். அவர் எப்போ பேசுவோன்னு கேட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் மனசுக்கெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்பார் உங்கள்கிட்ட. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தடுத்த நிலைமைக்கு யோசிப்பதற்கு, அடுத்தடுத்த நிலைமைக்கு வளருவதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது அப்படி ஒளிவும் மறைவு இல்லாமல் அப்படி ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம மற்றவர்கிட்ட பேசுகிறது போல் பூசி மூழ்கி ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அதில் எந்த பயனும் இல்லை. அப்படி தானே? இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே கணவன் மனைவியே வருது. சரி பரவாயில்ல. ஒரு பிரச்சனை, நான் நிறைய பேர் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், இந்த அனுபவம் இருக்குது. வந்து சொல்லும் பொழுது கணவர் வந்து பிரச்சனை என்ன சொல்லுவார்? அவர் சைடில் உள்ள தப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார். மனைவி பண்ண தவறெல்லாம் சொல்லுவார். மனைவி வந்து சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க சைடில் உள்ள தவறெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கணவன் செய்த தவறெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறது போல் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்கள் சைடில் உள்ள தவறெல்லாம் விட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் தப்பை மட்டும் சொல்லக்கூடாது. உங்கள் மனசில் இருந்து நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடணும், எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம மனசில் என்னெல்லாம் தோணுதோ, கஷ்டமாக இருக்கிறீங்களா, கஷ்டமாக இருக்கிறத சொல்லுங்கள். கண்ணீர் வருதா, ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுங்க. ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கக்கூடியவர், நம்முடைய கண்ணீருக்கு மதிப்பு ஒரு இடத்துல தான், அவருடைய சமூகத்தில் மட்டும்தான். அவரிடத்துல போய் அழுங்க. கவலையாக இருக்குதா சொல்லுங்கள். புலம்புன்னு தோணுதா, சில நேரங்களில் புலம்ப தோணும் உங்களுக்கு, தோணுதா உங்களுக்கு, ஆண்டவர்கிட்ட போய் புலம்புங்க.
சில நேரங்களில் என்ன செய்கிறதுனே தலையை பிச்சுக்கிறது போல் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறதுனே தெரில, ஆண்டவர் தலையை பிச்சுக்கிறது போல இருக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்னனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாங்க. அதுதான் நமக்கு யோசிப்பாங்க. இந்த உலகத்தில் எந்த உறவிடத்திலாவது அப்படி இருக்க முடியுமா? நம்ம நினச்சதெல்லாம் என்னனாலும் சொல்லலாம், கிடையவே கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரோட எல்லாவற்றையும் ஷேர் பண்ணலாம். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாவங்கள், நீங்கள் தவிக்கிற காரியங்கள், மாற்ற முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவர் காரியங்களை மாற்ற போதுமானவர். நேரம் ஆகிவிட்டது, சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பாதி காரியங்கள் அவங்க சொல்ல 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 அதுலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க ரெண்டு பேரும். அதோடு கூட நம்ம ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணணும். நான் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதோடு இந்த ப்ராசஸ் நிற்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மை அதிலிருந்து ஹீல் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்து செல்லுகிறார். அதுதான் நம்ம அதில் வாசிக்கிறது போல. வாசிங்கள், 27வது வசனத்தை வாசிங்க. போதும். அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஏசுட்ட எல்லாத்தையும் கொட்டியாச்சு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு, கண்ணீரெல்லாம் வடிச்சாச்சு ஆண்டவர்கிட்ட. உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லியாச்சு, உங்கள் பலவீனத்தெல்லாம் சொல்லியாச்சு, உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை ஏட்டாச்சு. அப்படி உங்கள் மனசு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்கன்னா அதோடு அந்த முடிகிறது இல்லை. எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தருவார். உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. இங்கே அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 27வது வசனத்தில், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 4வதாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சொன்னேன், அவர் நம்மோடு கூட நடக்கிறவர். சவால்களை சந்தியுங்கள், சவால்களை தவிர்த்து விட்டு ஓடாதீர்கள். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சவால்களை எதிர்கொள்ளுங்கள், அவர் நம்மோடு கூட நடக்கிறவர். 2வது சொன்ன, நம்முடைய கண்கள் எதினால் மறைக்கப்பட்டிருக்கு? இந்த உலகத்தினாலா, பொழுதுபோக்கினாலா, பாவங்களினாலா, எதினால் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு? கவலைகளினாலா, தேவனை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் எதினாலும் மறைக்கப்பட்டிருக்கு. 3வதாக சொன்னேன், உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவரோடு பேசுங்கள். அவர் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். அவரோடு பேசுங்க. 4வதாக சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் ஊற்றும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் வசனத்தினால் நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வசனத்தினால் நம்மை உயிர்ப்பிப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இவங்க இவ்வளோ புலம்புறாங்க, இயேசு கிறிஸ்து எங்களை விட்டுட்டு போயிட்டார், இயேசு கிறிஸ்து இல்லைன்னு இவ்வளோ புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரே நிமிஷத்தில் நான் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கலாம்? அவங்களுக்கு காட்டியிருக்கலாமா? முடியாதா? ஃபிசிக்கலாக நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் எப்படி திருப்பி உயிரோடு வந்துட்டேன் பாருங்கப்பா அப்படின்னு காட்டியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை? அப்படி காட்டலை. அவர் ஃபிசிக்கலாக அவங்க கண்கள் பார்ப்பது போல நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு காட்டுறதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இன்னொன்றை செய்கிறார். என்ன செய்கிறார்? அவர் சரீர பிரகாரமாக அவரை காண்பிப்பதற்கு பதிலாக வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஃபிசிக்கலாக காட்டலை, நான் தான் இயேசு கிறிஸ்து, என் கையை பாரு, என் காலை பாரு, என்னுடைய விழாவை பாரு என்று சொல்லி சரீர பிரகாரமாக அவர்களுக்கு காண்பிப்பதற்கு பதிலாக அவர் எதை காண்பிக்கிறார்? வசனத்தை காண்பிக்கிறார். வசனத்தை காண்பிக்கிறார். மோசே முதல் தீர்க்கதரிசிகள் வரை உள்ள எல்லா வசனங்களையும் எடுத்து காண்பிக்கிறார். காண்பித்து அவருடைய இருதயங்களை பக்குவப்படுத்துகிறார். அவருடைய இருதயங்களை உயிர்ப்பிக்கிறார். மங்கி போயிருந்த அந்த இருதயங்களை கொழுந்து விட்டு எரியும்படியாக மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறார். எதினால்? வசனத்தினால். வசனத்தினால். அன்றைக்கு உயிர்ப்பித்த அந்த எம்மாவு சீஷர்களை உயிர்ப்பித்த அதே வசனம்தான் இன்றைக்கு நம்முடைய கைகளிலும் இருக்கிறது. உங்கள் கையிலும் என் கையில் இருக்குது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம நினைக்கிறது போல திடீரென்று வந்து நமக்கு முன்பதாக நின்று அப்படி அல்ல.
அவர் அப்படி செய்யக்கூடிய இடத்திலேயே அவர் அப்படி செய்யவில்லை, வசனத்தின் மூலமாக காண்பிக்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நான் இன்னைக்கு என்ன காமிச்சு நான் இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு மறந்துடுவான். ஆனால் வசனத்திலிருந்து அதை எடுத்து காண்பித்தால் அவன் இருக்கிற வரைக்கும் அந்த வசனம் என்ன பண்ணாது, அவன் மறக்க மாட்டான். இருக்கிற வரைக்கும் வசனம் அவனோடு கூட இருக்கும். வசனம் தான் அவனை உயிர்ப்பிக்கும். கண்களினால் பார்ப்பது அவனை என்ன பண்ணாது, அவனுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்காது. வசனம் அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணும் அப்படின்னா உயிர்ப்பிக்குமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியது. வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணவு. இந்த வசனம் தான் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா நிலை நிற்க பண்ணுமா. இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகலாம். ஏசாயா 40:8 சொல்லப்பட்டது போல புல் உதிரும், பூ உதிர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனம் எப்படி என்ன பண்ணுமா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வேத வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு நாளும் அழியாத வித்தாகிய தேவ வசனம் இது. 1:10 சொல்லப்பட்டது போல. அப்போ இந்த வசனத்தினால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவர் நம்மை எதின் மூலமாக ஆற்றுகிறார், தேற்றுகிறார், உயிர்ப்பிக்கிறார், மன்னிக்கிறார், பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் வசனத்தின் மூலமாக தான். அதுக்கு தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். நிறைய பேர் பைபிள் படிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறதையும் கிறிஸ்டியன் டியூட்டியாக நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, கிறிஸ்டியன் டியூட்டி கிடையாது. சாப்பிட்றது உங்களுக்கு டியூட்டியா? டெய்லி காலைல சாப்பிட்றது, சாப்பிட்லன்னா வயிறு என்ன பண்ணுது, அப்படி தலை சுற்றுறது போல் இருக்குது இல்லையா? அதே போல் பைபிள் நம்முடைய டியூட்டி கிடையாது. பைபிள் நம்மை உயிர்ப்பிக்கிற உணவு, நம்மை ஒவ்வொரு நாளும் உயிரோடு வைத்து கொள்ளக்கூடிய சுவாச காற்று. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற இடம், ஆண்டவர் நம்மை தேற்றுகிற இடம், ஆண்டவர் நம்மை சுட்டி காட்டுகிற இடம், ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துகிற இடம் எல்லாமே எதுதான் அப்படின்னா இது ஒன்று தான், வசனம் தான். வசனம் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இந்த வசனம் எப்படிப்பட்டதா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வசனம் நம்மை சரிப்படுத்தும், சீர்படுத்தும். இது சம்மட்டியை போல் உள்ளது. ஒரு பாட்டு கூட, ஒரு பழைய பாடல் உங்களுக்கு தெரியும் எனக்கு, சத்திய வேதம் பக்தரின் கீதம். அந்த பாட்டை பாடக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை பத்தாது, ஆனாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதை விளக்கக்கூடிய பாடல். அப்போ வசனம் அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவிற்கு அவ்வளோ தூரம் தேவையானது வசனம். அதனால் வசனத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய நாளை எடுத்து செல்ல நினைத்து பார்க்காது. வசனத்தோடு ஒவ்வொரு நாளும் சொல்லும். நீங்கள் வசனத்திற்கு உங்கள் நேரத்தை கொடுக்காத ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்காம நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்ல வருகிறார் ஒவ்வொரு வார்த்தையை வசனத்தின் மூலமாக. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்காமல் போகும் பொழுதெல்லாம் நாம் நம்மை அறியாமலேயே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்காம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களில் வசனத்தை வாசிக்கும் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வசனத்தை வாசிக்க நமக்கு போர் அடிக்குது, அழுத்து போகிறது என்று சொன்னால் நாம் வாசிக்கக்கூடிய இன்டென்ஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வரும்போது நிறைய முறை எனக்கு போர் அடிச்சிருக்குது, நிறைய முறை அழுத்து போகிறது, நிறைய முறை பார்த்துக்கலாம் அப்புறம் வாசிக்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். ஏனென்றால் இந்த பைபிள் படிக்கிறத நம்ம கடமையாக நினைத்து விட்டால் போர் அடிச்சிடும். டெய்லி படிக்கிறங்கிற கடமையாகிடும் போர் அடிச்சிடும். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், இன்றைக்கு என்னோட ஆண்டவர் என்ன பேசுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறாரு என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது இது நமக்கு போர் அடிக்காது. ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஏற்று என்ன வார்த்தையை வச்சிருக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்று என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா வசனத்தை தேட ஆரம்பிப்போம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், என் கூட என் கணவர் பேசவே மாட்டேங்கிறார் பாஸ்டர். நிறைய கணவன்மான்னு சொல்லியிருக்கிறாங்க, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எப்போதும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா உங்கள் கூடவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், பைபிளை கொடுத்துருக்கிறார். முதலாவது இதோடு பேசுங்க, மற்ற எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பேச. சில நேரங்கள் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட சூழல் வழியாக எடுத்து செல்வது எதற்காக தான்னா எல்லா பக்கம் அடைச்சாதான் நம்ம கண் எங்கே போகும், இங்கே போகும். அதுக்காக தான் நீங்கள் இங்கே பாருங்கள், இதோடு பேசுங்க, மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சரிப்படுத்துவார். நம்ம கண்களை மூடி ஜெபித்து முடிப்போம், நேரம் ஆகிவிட்டு நம்ம எல்லாருக்கும் இடங்களை எழும்பி நின்று ஆண்டவரத்தில் சொல்லுவோம்,
இன்னைக்கு நாம் கேட்ட வசனம் நம்ம வழக்கமாக கேட்ட ஒரு காரியமாக இருந்தால் ஆண்டவரத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிற மைனர். என்னுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. என்னுடைய கண்கள் அதை பார்க்க முடியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரத்தை கேளுங்க அப்பா, பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. நீர் என்னோடு கூட இருக்கிற என்பதை பார்க்கும்படியான பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் செய்கிற எந்த காரியமோ என்னை நிலைநிறுத்த முடியாது. உம்முடைய வசனமே எங்களை நிலைநிறுத்தும் அப்பா. உம்மோடு இருக்கிற உறவு தான் எங்களை பலப்படுத்த முடியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள, உம்மோடு உறவாட நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. அனுதினமும் உம்மில் நான் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையன் தின்னுகிறே. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையன் தின்னுகிறே. நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு உறவாட, உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்பட, எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய உமக்குள்ளாக பலப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் உடன் இருந்து கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.